ஆகி நல்ல மாதிரி திறந்த அவனோட இருக்கு ஏதாவது காட்டணும் முடியும் ஆயா மாறி ஆகி என் புள்ள கிடக்குற அவ்வளோ அவனுக்கு கிடக்கணும் முடியும் மாறி ஆகி முந்தானத்து ஒரு நைட்டு நேற்று காலையில் என் பையனும் என் பேத்தியும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போட்டு வந்த பிறகு என் பொண்ணு நேற்று ராமடியே அங்கே தான் இருந்தது. நேற்று 3 மணி வரைக்கும் அங்கே தான் சாப்பாடு ஆக்கி விரதம் பண்ணிட்டு வந்ததுங்க. 3 மணிக்கு ஒரு மூட்டை தவிடு ஒரு ஜமா தட்டையை அறுத்து எடுத்துக்கிட்டு எங்கள் குழந்தைனாமாவை தான் கொண்டாந்து விட்டான். என் சின்ன பொண்ணு கொண்டாந்து விட்டுது. குட்டநாளைக்கு நான் போய் பேர் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு இங்கேயும் இருப்பாப்பா அண்ணா என் பிள்ளை அது ரெண்டும் பொட்டை பிள்ளை நானும் எங்கள் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு இருக்கு கண்ணு. ஆயா வீட்டுக்கு போய் சரி பொறிக்கல்ல எது கொடுத்துருவாளவோ மொத கோயிலுக்கு போகிறான்னா. சரி நான் இங்கே இருப்பாப்பா நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு இதுமாரி இங்கே இருங்க நான் ஆயாவளுக்கு திரும்ப பார்க்க போவோம் அப்படின்னு சொன்னது. அது பொட்டை பிள்ளைய ரெண்டும் நான் இருக்க மாட்டேன் எனக்கு 10 நாளாயம்மா உன் கூட நான் படுக்கவே இல்லைம்மா. நான் கோயிலுக்கு போனனால நான் உன் கூட படுக்கவே இல்லைம்மா. என்னை ஏமா இங்கே விட்டுட்டு போற நடுவன் கூட வருமனு அந்த சின்ன போட்டோ எங்களை விட்டு இருக்காது சார். அந்த பெரிய பிள்ளை கூடயே இருக்காது. அதுவும் நேற்று நான் எங்கள் அம்மா கூடயே போகிறேன் எங்கள் அக்கா கூடயே போகிறேன்னு ரெண்டு அதுக்கு வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் வண்டி ஏறிக்கிட்டு வந்ததுங்க. இன்னைக்கு இந்த 2 பொட்டை பிள்ளையா அனாதையா நிற்குது சாமி. அதுக்கு பிறகு ராத்திரி ஒரு 7 வந்ததுலேருந்து ஒரு 2-3 தடவை அக்கம் பக்கம் இருக்கிற செல்லில் தான் ஃபோன் பண்ணினாங்க. எனக்கு ஏம்மா எனக்கு 1500 பணம் கொடுமா 2000 பணம் கொடுமா நான் லோனு கட்டணுமா என்கிட்ட காய்ச்சல் இல்லைம்மானது. சரி நான் பார்க்குறேன் கேட்டுட்டு தரேன்னு சொன்னேன் சார். திரும்ப 7 மணிக்கு அவள் தங்கச்சிக்கு தான் சார் ஃபோன் பண்ணனா. இங்கே ஏற்கனவே ஒரு இங்கே எல்லாம் வீட்டில் காட்டு பிரச்சனைடியே அதனால வீட்டை போட்டாங்க. 2 நேரமெல்லாம் உனக்கு அம்மா கிட்ட நான் சொல்லி வாங்கி தரேன் தந்தா காலையில் கொண்டாந்து தரேன்னு சொல்லி எங்கள் சின்ன பாப்பாட்ட தான் சார் ஃபோன் பண்ணுடா. திரும்ப வீட்டுக்கு வந்து 2000 பணம் கொடுத்து கூட நான் விடிஞ்சு கொண்டு அக்காட்ட கொடுத்துருவாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ராமடி டிவி ஓடிக்கிட்டு இருக்குது பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப விடிஞ்சு வந்து ஓடக்காட்டுக்கு போகக்குள்ளத்தான் அவள் துணி அவள் செருப்பு பால் கேணு வாங்கிட்டு வந்து காய்கறிலாம் கிடக்குது. உங்கள் அக்கால காணடு எங்களுக்கு தகவல் வந்த பார்த்து தான் சொன்னாங்க. வீட்டுக்கு இங்கே வந்து சேர்ந்தா செருப்பு துணி தான் கிடக்குது. அப்புறம் ஈத்துட்டு போன தாரையை பார்த்தா என் பிள்ளையா அடிச்சு தட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க சாமி. அவன் என் பிள்ளைய கொலை பண்ணானா அவனுக்கு தகுந்த தண்டனை அவன் உயிரோட இருக்கக்கூடாது. என் பிள்ளைய எவன் கொண்டானா அவன் உயிரை எடுக்கணும். இன்னைக்கு 2 பொட்டை பிள்ளைய அனாதே ஆக்கிவிட்டு அப்படியே இல்லை அம்மாலே இல்லை சாமி. இதுக்கு பார்த்து நீங்க என்ன செய்றீங்களே அந்த 2 பொட்டை பிள்ளைய நான் எப்படி வளர்த்த ஆள் ஆக்குறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.